இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரகுராம் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜானகியோ மாயாவோ அவங்க கிடையாது. எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் நம்ம தனா 2 பேருமே லவ் பண்ணுறதை பற்றியெல்லாம் அவர் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறோமா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து அந்த கோர்ட்டில் வந்து நம்ம கார்த்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையவே வந்து கோர்ட்டில் நிப்பாட்டிட்டீங்களே, இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். தனாவோட ஃபோட்டோ வீடியோ எல்லாமே என்கிட்ட தானே இருக்குது. இனிமேல் வந்து அதை நான் வெளியில் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா வந்து பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக வந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இப்படி வந்து எங்கள் பெரியம்மா மேலே வந்து கொலை கூட்டுற வரைக்கும் வர வச்சிட்டல, இனிமேல் வந்து உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம நீதிபதி வந்து சொல்லிடுறாங்க, இந்த கார்த்தி வந்து இப்படி ஏமாத்துனதுனால இவரை வந்து வெளியில் விடவே கூடாது, இவரை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க கார்த்தியை. கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனேயும் பார்த்தா இங்கிட்டு பார்த்தா எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஆனால் ரகுராமுக்கு வந்து மனசுக்குள்ளே சந்தோஷம் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து மனசு வந்து குறுகுறுன்னு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சொன்னாங்க, எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாங்கள் கிடையாது, அந்த புவனேஸ்வரி கார்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம்கிட்ட சொன்னப்போ வந்து அவர் வந்து நம்பலை. இப்போ அதை வந்து நேரில் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா வீட்டில் வந்து பத்மா வந்து பயங்கரமான வேகமாக வராங்க. பார்த்த உடனேயுமே வந்து அந்த இடத்துல அண்ணி என்னாச்சு அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து கேட்குறாங்க, ஏய் உனக்கு உண்மை தெரியுமாடி, அந்த கார்த்தி வந்து உயிரோட தாண்டி இருக்கான், நானே நேரில் பார்த்து ஷாக் ஆகிட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, அவன் தான் செத்து போயிட்டான், கதிர் தான் வந்து அவனை கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி அவன் உயிரோடு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அந்த மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால கார்த்தி வந்து உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவன் உண்மையாகவே உயிரோடு தான் இருக்கான். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அவனை விரட்டிட்டு சீனு வேறு போயிருக்கான், சீனுக்கு வேறு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, சீனுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சா, அப்படின்னா அவன் மாயா பக்கம் சாஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்குறாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்றும் தெரியல, இப்போ வந்து மாயா மேலே எந்த தப்புமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி புவனேஸ்வரி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா சீனுக்கு வந்து மாயா மேலே ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அவங்க 2 பேர்த்த பிரிக்கிறது கஷ்டம். இப்போ வந்து பிடிக்காமல் இருக்கும்போதே வந்து அவங்கள நம்மளால் பிரிக்கவே முடியலை. கடைசியில் வந்து அவங்க 2 பேருமே ஒன்று போல் பேசி சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறேனே தெரில. அதை வேறு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு கார்த்தியை பிடிச்சி கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான். பிறகு வந்து என்னோடய பதவி எல்லாம் போயிடும். இப்போ தான் அந்த வீட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய பதவி கிடச்சிருக்கு, திருப்பி வந்து அந்த பதவி ஜானகிக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ எல்லாமே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வீட்டில் வந்து பதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ரகுராம் ஒருவரும் வீட்டுக்கு வந்துட்டார். அங்கிட்டு வந்து நம்ம அதுக்கடுத்து மாயா, அதுக்கடுத்து நம்ம ஜானகி இருக்காங்களே, அவங்க வந்து கதிர் ஜானகி அவங்க இருக்கிற வீட்டுக்கே போகிறாங்க. எப்படி இருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போனவுடனே வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னவுடனேயும் நம்ம தனா வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு வந்து இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப பண்பானவங்க, அது மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி 2 பேர் உட்காருங்க, உங்களுக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு தரேன், ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் தனா உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க. என்னக்கா என்னைய பார்த்து இப்படி கேட்டீங்க, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேசரியெல்லாம் கிண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி மாயா 2 பேருமே கேசரியெல்லாம் கிண்டி முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க. சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு 2 பேருக்குமே கொடுக்காங்க. அப்போ வந்து மாயா வந்து காமெடி பண்ணுறாங்க. என்ன தனம் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணால் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டவொடனே கதிருக்கு வந்து புரிஞ்சு போயிடுச்சு, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னக்கா கிண்டல் பண்ணுறியா, அதெல்லாம் சூப்பராக தான் சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே நீ வீட்டில் சமைச்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொன்னோடனே, என்னக்கா நம்ம அம்மா வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ் ஓனர் அக்கா வேறு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, 2 பேர் சொன்னதை வச்சு தான் நான் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இவ்வளோ அருமையாக சமைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகிக்கு வந்து கண்கலங்கவே ஆரம்பிச்சிருது. வீட்டில் பார்த்துக்கிட்டோம்னா ரகுராம் வந்து பெட்டில் உட்காந்து கண்கலங்கிட்டு இருக்காரு. கல்யாணம் நடந்தப்போ வந்து நம்ம மாயா இருக்காங்களே, மாயா வந்து தனத்தோட கழுத்தில் நான் தான் தாலி கட்ட சொன்னேன் கதிரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கடைசியாக வீட்டுக்கு போகும்போது எனக்கு கதிர் தான் வேணும், கதிர் இந்த வீட்டில் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போவாங்களே, அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது, அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, நம்ம எடுத்த முடிவு தான் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.